நான் முதல்ல போட்ட மாலை வந்து யாருக்கு போட்டேன், நான் அரசியலுக்கு வந்து நான் போட்ட முதல் மாலை அம்பேத்கருக்கு தான். போட்டப்போ இந்த பேப்பர் அடிக்கிறதுன்னு ஒரு கல்ச்சர் புதுசாக வச்சுருக்காங்க. ஒரு புஷ்ஷுன்னு அடிக்குது, அப்படியே பேப்பர்லாம் பறந்து வந்து உட்காருது. அது என்ன ஆயிடுச்சு, அந்த பேப்பர் பறந்து வந்து அம்பேத்கரோட கண்ணுக்குள்ளே போய் இங்கே உட்காந்துருச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, மாலை போட்டாங்க. அப்போ நான் அதில் யதார்த்தமாக அந்த பேப்பரை எடுத்திருக்கேன் போல இருக்குது. அது எனக்கு எப்படி தெரியும்? பேப்பர் வந்து பறந்து வந்து கண்ணுக்குள்ளே உட்காரும்னு எனக்கு தெரியுமா? என்ன தெரியாது. அந்த பேப்பரை நான் வழக்கம் போல் எடுத்து விட்டு வந்துட்டேன். அது வந்து பீப்புள் ஆர் ஸோ டச்டு போல இருக்கு. அந்த நம்ம வந்து வெற்றி பெற்று வந்தோடனே எவ்வளோ பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லைங் ஆன் அவர் ஷோல்டர்ஸுங்கிறது நல்லா தெரியுது. மக்கள் வந்து அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க, மாற்றத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த போன தடவையும் இங்கே வந்து இந்த கான்ஸ்டிடுவன்சியில் திமுக தான் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடியும் திமுக தான் இருந்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஆரம்பித்து வச்ச பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முடிவு பெறாமல் இருக்குது. இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து இவர் எதையுமே கம்ப்ளீட்டும் பண்ணல, செய்யவும் இல்லை. மக்கள்லாம் அவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து அவர் சட்டமன்றத்தில் எடுத்து பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அப்படி பேசினதாக சான்றுகளோ இல்லை ஏதாவது வாதாடி அவர்களுக்காக பெற்றுக் கொடுத்த சான்றுகளோ இல்லை. அதனால் மக்களுக்கு மேலும் மேலும் வெறுப்பாகிட்டே இருக்காங்க. அதே போல் இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் குற்றங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர மல்டிஃபோல்டடாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு 4-5 இயர்ஸில். இதெல்லாம் எப்படி அவங்க வந்து சமாளித்து ஏன் இப்படி பண்ணலை, ஏன் அதுக்கெல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கலைன்னு தெரியல. பல்லாவரம் தொகுதி மக்கள்கிட்ட நான் கேட்குறதெல்லாம், உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளித்து, எம்ஜிஆர் அளித்த சின்னம் அது, புரட்சித் தலைவி அம்மா அளித்த சின்னம், அதில் அவங்க வாக்குகளை செலுத்தி என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் வெங்கடேசன் அப்படின்ற ஒரு பேரை இந்த பல்லாவரம் தொகுதி வாங்கி கொடுக்கும்போது, பல்லாவரம் தொகுதி தான் முதன்மையான தொகுதியாக அவர் மாற்றி காட்டினார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வைக்க வேண்டியது மக்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும்னு உங்கள் மூலிமா கேட்டுக்கிறேன்.